ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல இன்னைக்கு அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 6 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 56,049. நேற்று முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 26,748. நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.97 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் வெயிட் பண்ணக்கூடிய எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸுமே ஃபுல்லாகி கியூ ஆனது டிராவலர் பங்களா காட்டேஜுக்கு வெளியே வரைக்குமே இருந்தது அப்படின்னு டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் தரிசனம் பார்க்கறதுக்கு 24 மணி நேரம் நேற்று ஆனதாக டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இன்று 2.5 மணி நேரத்திலிருந்து 4.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 18 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். வரக்கூடிய டிசம்பர் 23ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மற்றும் கீதா ஜெயந்தியை முன்னிட்டு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட நீராஞ்சன மண்டபத்தில் பகவத்கீதை அகண்ட பாராயணமும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் நடக்கும் என்பதை டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 23ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு நட நீராஞ்சன மண்டபத்தில் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய 700 ஸ்லோகங்களும் பாராயணம் செய்யப்படும். அதே போல் இரவு 6 மணிக்கு நடநீராஞ்சன மண்டபத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்யப்படும் என்பதும் டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 17ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 14ஆம் தேதி வரைக்குமான தனுர்மாத காலம் என்று குறிப்பிடப்படக்கூடிய மார்கழி மாதத்தில் டிடிடியின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் இயங்கக்கூடிய அனைத்து வைஷ்ணவ கோவில்களுமே சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்குன்னு டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. தனுர் மாதமானது டிசம்பர் 17ஆம் தேதி அதிகாலை 12:34 மணிக்கு தொடங்குறதாக டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் இந்த தனுர் மாதம் முழுவதுமே சுப்ரபாதத்துக்கு பதிலாக திருப்பாவை பாராயணம் செய்யப்படும். இந்த காரணத்தினால தனுர் மாதம் முழுவதுமே ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் சுப்ரபாதம் டிக்கெட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த திருப்பாவை பாராயணம் செய்யப்படக்கூடிய நேரத்திலும் பக்தர்கள் தனுர்மாத தரிசனத்திற்காக ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் அனுமதிக்கப்படுவாங்க. அதே போல் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் டிசம்பர் 17ஆம் தேதி மாலை நடக்கக்கூடிய சஹஸ்ர தீப அலங்காரா சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் தனுர் மாத தரிசனத்திற்காக டிசம்பர் 17ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் கூட பக்தர்கள் தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் இந்த தனுர் மாதம் காலம் முழுவதும் சுப்ரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை பாராயணம் செய்யப்படும். தனுர் மாதம் முழுவதுமே அதிகாலை 4 மணி தொடங்கி 5:30 மணி வரைக்கும் கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க. கோதண்டராம சுவாமி கோவிலில் அதிகாலை 4 மணி தொடங்கி 5 மணி வரைக்கும் இந்த தனுர்மாதம் முழுவதுமே தனுர்மாத கைங்கரியங்கள் நடக்கும். தனுர்மாத தரிசனத்திற்காக கோதண்டராம சுவாமி கோவிலில் தனுர்மாத காலத்தில் அதிகாலை 5:30 மணி தொடங்கி 8 மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த மார்கழி மாத காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவில், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில், கோவிந்தராஜ பெருமாள் கோவில் மற்றும் கோதண்டராம சுவாமி கோவிலில் யூஸ்வலாக இருக்கக்கூடிய தரிசன நேரத்தோடு சேர்த்து தனுர்மாத தரிசனத்திற்காக அதிகாலை குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரங்கள்லையுமே பக்தர்களை தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்றத டிடிடி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க.
இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.